அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு அதிரடியான முக்கிய செய்திகள்லாம் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நான் உத்வேகமாக செயல்பட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான செய்திகளை தினமும் நான் வீடியோவின் மூலமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, ரஷ்யாவின் 5வது தலைமுறை ஜெட் என்ஜின்கள் இந்தியா எதிர்பார்க்கும் புதிய முன்னேற்றம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது ரஷ்யாவின் ஒரு முக்கியமான இராணுவ முன்னேற்றத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் சீனாவில் நடந்த ஏர்ஷோ சீனா 2024 நிகழ்ச்சியில் நடைபெற்றது. இதில் ரஷ்யா தனது புதிய 5வது தலைமுறை ஜெட் என்ஜின்களை வெளியிட்டுள்ளது. நண்பர்களே, இந்த புதிய தொழில்நுட்பம் இந்தியா போன்ற நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது எப்படிப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்த்துடலாம். அதாவது சுகோய் 57 போன்ற ரஷ்யாவின் பிரதான போர் விமானங்களில் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை. இந்த என்ஜின்கள் ப்ராடக்ட் 30 மற்றும் இஸ்ரேலிய 30 என்னும் இரு வகைகளில் அறிமுகமாகியுள்ளன. இந்த என்ஜின் தொழில்நுட்பம் பற்றி நம்ம பார்த்தோம்னா, அதிக சக்தி கொண்டுள்ளது, எரிபொருள் திறனை குறைக்கிறது, அதாவது குறைந்த எரிபொருள் நுகர்வில் அதிக நேரம் பறக்க முடியும், அதிக வேகத்தை எடுத்தவுடன் விமானங்களுக்கு ஸ்டெல்த் திறனை அதிகரிக்கின்றன. இது எந்த அளவுக்கு ஸ்டெல்த் திறன் உடையது என்று கேட்டால், விமானம் எதிரியின் ரேடார்களில் மிக குறைந்த அளவே தென்படும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஒரு அம்சம் பார்க்கப்படுகிறது. ஸோ இதை வைத்தே நீங்கள் இதனுடைய ஸ்டெல்த் திறனை புரிந்து கொள்ளலாம். இப்போதைக்கு ரஷ்யா இந்த புதிய தலைமுறை ஜெட் என்ஜின்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய ஆர்வமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் இந்தியா இப்போது தனது இராணுவத்திற்கான நவீனமயமாக்கலை முன்னெடுத்து வருகிறது. நம்ம எல்லாருமே பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். சமீப காலங்களாக S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதிநவீன போர் விமானங்களும் முனைப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ரஷ்யாவின் இந்த 5ஆம் தலைமுறை ஜெட் என்ஜின்கள் இந்தியாவுக்கு சரியான தேர்வாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்கனவே பல ஆண்டுகள் நீண்ட இராணுவ ஒத்துழைப்பு உள்ளது. S-400 ஏவுகணை அமைப்புகளில் தொடங்கி பிரம்மோஸ் ஏவுகணைகள் வரையிலும் இரு நாடுகளும் நெருங்கிய இராணுவ கூட்டாண்மையை பேணி வருகின்றன. இந்த புதிய 5ஆம் தலைமுறை என்ஜின்கள் இந்தியாவிற்கு மேலும் பல நன்மைகளை வழங்கக்கூடும். இந்த புதிய ஒப்பந்தம் ஒரு முறை நிகழ்ந்தால் இந்தியா தனது இராணுவ விமான போர் திறன்களை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. நண்பர்களே, இதன் மூலம் இந்தியா தனது எதிரிகளை எதிர்த்து புதிய சக்தியுடன் வலுவாக நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஒப்பந்தம் நிறைவேறும் பட்சத்தில் பெரிய அளவிற்கு நவீன தொழில்நுட்பங்களால் இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு வரப்பிரசாதமாக இருக்க வாய்ப்புள்ளது. இந்தியா இந்த ஒரு ஒப்பந்தத்தை வாங்கினால் அது ஒரு முக்கியமான முன்னேற்றமாக அமையும். நண்பர்களே, அடுத்த செய்தி, இந்தியா வல்லரசு நாடாக அங்கீகரிக்க வேண்டும். உலக வல்லரசு நாடுகளின் பட்டியலில் அந்த நாட்டை இணைக்க வேண்டும். இதற்கான அனைத்து தகுதிகளும் இந்தியாவிற்கு உள்ளது அப்படின்ற மாதிரி ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன என்பதை விரிவாக பார்த்தரலாம். அதாவது ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் கடந்த 2004ஆம் ஆண்டு வால்டாய் விவாத மன்றம் தொடங்கப்பட்டது. இந்த மன்றத்தின் கூட்டம் ரஷ்யாவின் சோச்சி நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. நண்பர்களே, இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பங்கேற்றார். அப்போது அவர் முக்கியமான சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. என்ன என்பதை நம்ம விரிவாக பார்த்தரலாம். அதாவது மேற்கத்திய நாடுகளையோ ரஷ்யா கூட்டணியில் இல்லாதவர்களையோ எதிரியாக ரஷ்யா கருதவில்லை. எங்கள் கருத்துக்களை எந்த நாட்டின் மீதும் திணிக்கவும் முயற்சி செய்யவில்லை. ரஷ்யா சுதந்திரமாக செயல்படுகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவுகள், உத்தரவுகளால் ரஷ்யாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உலகத்துக்கு ரஷ்யாவின் பங்களிப்பு அவசியம். தற்போது உலக அரங்கில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன.
தங்கள் விருப்பப்படி உலகத்தையே மாற்றியமைக்க மேற்கத்திய நாடுகள் விரும்புகின்றன. இதன் காரணமாக யூகோஸ்லாவியா, ஈராக், லிபியா உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டன. தற்போது மேற்கத்திய நாடுகளின் தவறான கொள்கைகளால் உக்ரைன் மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவுகிறது. அந்த நாடுகளின் பேராசைகளே யூகோஸ்லாவியா முதல் உக்ரைன் வரையிலான பிரச்சனைகளுக்கு உண்மையான காரணம். மேற்கத்திய நாடுகளின் சதியால் உக்ரைனில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதன் விளைவாகத்தான் ரஷ்யா தரப்பில் சிறப்பு இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உக்ரைனை பகடைக்காயாக பயன்படுத்தி ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அமெரிக்காவின் கைப்பாவையாக உக்ரைன் செயல்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேட ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியை அந்நிய படைகள் ஆக்கிரமித்தன. இதன் விளைவாக கடந்த 3 மாதங்களில் மட்டும் 30,000 உக்ரைன் வீரர்கள் உயிரிழந்தனர். ரஷ்யாவும் உக்ரைனும் அண்ணன் தம்பி போன்றவை. மேற்கத்திய நாடுகளின் சதியால் இரு நாடுகளின் உறவில் மோசமான விளைவுகள் ஏற்பட்டுள்ளன. உக்ரைன் எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அதுவரை உக்ரைனுடன் சுமூக உறவு ஏற்பட வாய்ப்பில்லை. டான்பாஸ், நோவோரோசியா பகுதிகளில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு அந்த மக்களின் விருப்பத்தோடு இரு பகுதிகளும் ரஷ்யாவுடன் இணைந்துள்ளன. புதிய எல்லைக்கோட்டை உக்ரைன் அரசு மதித்து நடக்க வேண்டும். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது எட்டப்பட்ட உடன்படிக்கைகளின்படி அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக உள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயங்குவது கிடையாது. அந்த வகையில் அமெரிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறேன். சீனாவுக்கு எதிரான கூட்டணியில் ரஷ்யா இணைய ட்ரம்ப் அழைப்பு விடுக்க மாட்டார். அதற்கு வாய்ப்பும் இல்லை. ரஷ்யா சீனா இடையே நெருங்கிய நட்புறவு நீடிக்கிறது. பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன. இதனால் வேறு எந்த நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படாது. அடுத்தது இந்தியா ரஷ்யா உறவு. சுமார் 150 கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு. உலகின் அதிவேகமாக வளர்ச்சியடையும் நாடு. பழமையான கலாச்சாரம், வளமான எதிர்காலம் கொண்ட நாடு என பல்வேறு பெருமையுடன் இந்தியா திகழ்கிறது. இந்தியாவை வல்லரசு நாடாக அங்கீகரிக்க வேண்டும். உலக வல்லரசு நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை இணைக்க வேண்டும். இதற்கான அனைத்து தகுதிகளும் இந்தியாவுக்கு உள்ளது. இந்தியாவுடன் அனைத்து துறைகளிலும் இணைந்து ரஷ்யா பணியாற்றி வருகிறது. குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. இந்தியாவின் முப்படைகளிலும் ரஷ்ய ஆயுதங்கள், தளவாடங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இந்தியாவுக்கு நாங்கள் ஆயுதங்கள் விற்பது மட்டுமின்றி அந்த நாட்டுடன் இணைந்து ஆயுத உற்பத்தியிலும் ஈடுபட்டு வருகிறோம். இதற்கு சிறந்த உதாரணமாக பிரமோஸ் ஏவுகணையை குறிப்பிடலாம். தரை, வான், கடல் என 3 தளங்களிலும் இருந்து ஏவக்கூடிய பிரமோஸ் ஏவுகணைகளை தயாரித்துள்ளோம். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவை தொடர்ந்து விநியோகம் செய்வோம். இந்திய அணுசக்தி துறைக்கு தேவையான உதவிகளை வழங்குவோம். இந்தியாவில் தயாரிப்போம் என்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டம் மிக சிறப்பானது. இந்த திட்டத்தில் ரஷ்யா இணைந்து செயல்படும். இந்திய வேளாண் துறைக்கு தேவையான உரங்களை தொடர்ந்து விநியோகம் செய்வோம். இந்தியா ரஷ்யா இடையே மிக நீண்ட காலமாக நெருங்கிய நட்புறவு நீடிக்கிறது. இந்த உறவு வருங்காலங்களிலும் நீடிக்கும். இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான். இரு நாடுகளைச் சேர்ந்த சாதுரியமான தலைவர்கள் இதற்கு உரிய சமரச தீர்வை காண்பார்கள். இவ்வாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான செய்திகளை தினமும் நான் வீடியோவின் மூலமாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.